ஸ்பார்க் பிளஸ் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீஸ் இணைந்து வழங்கும் எலெக்ஷன் செலக்ஷன் ரிப்போர்ட் 2026 மாபெரும் கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ. தமிழ்நாட்டை அடுத்து ஆளப்போவது யார் என்பதை பிரத்யேகமாக நமக்காக களத்திலிருந்து தருவதற்காக அக்னி நியூஸ் சர்வீஸின் சிஇஓ சுரேஷ்குமார் சார் இருக்காரு. சுரேஷ்குமார் சாரை பத்தி பேசணும்னா யுஎன்ஐ நியூஸ், சிவிபி நியூஸ், அதோட தமிழ்நாடு பீரோ சீஃபா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாத கிட்டத்தட்ட 30 வருடங்களா தேர்தல் குறித்தான கருத்து கணிப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார். சார் 2026 களம் எப்படி சார் இருக்கு? நீங்க எத்தனை சாம்பிள்ஸ் இந்த ப்ரீபோல்ல எடுத்திருக்கீங்க? அதோட ரெஸ்பாண்டட் சைஸ் எவ்வளோ? அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொன்னா நல்லா இருக்கும் சார் நேயர்களுக்கு. இந்த ஒப்பீனியன் போல் டோட்டல் சாம்பிள்ஸ் ரெஸ்பாண்டன்ஸ் 36,248. அதில் மேல் 16,004, விமென் 20,184, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 60. அதுலேயே நம்ம பிரிச்சிடுறோம். இப்போது மேல் 18 to 30 5,765 ரெஸ்பாண்டன்ஸ், 31 to 75 ப்ளஸ் 10,239. அதே மாதிரி விமென் எடுத்திருக்கோம். விமென் 18 to 30 9,651, விமென் 31 to 75 ப்ளஸ் 10,533. இது 234 கான்ஸ்டிட்யூன்சிலையும் எடுத்திருக்கோம். முதல்ல பார்க்க போகிற மாவட்டம் தென்கோடியிலேருந்து வரும் சார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த முறை 2 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் 4 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றிருந்தாங்க. அதிமுக ஆல்மோஸ்ட் 5 தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்கி இருந்தாங்க. அதாவது 4 தொகுதிகளை பாஜகவுக்கும் 1 தொகுதியை தமாகவுக்கும். கன்னியாகுமரியில் மட்டும் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 3 காங்கிரஸுக்கும் 1 சிபிஎம், மீதி 2 திமுக டைரக்டாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி சார் ஃபீல்டு இருக்குது? அதே மாதிரி சிட்டிங் மினிஸ்டரோட தொகுதியை கூட்டணிக்கு விட்டு கொடுத்துருக்கு திமுக. அந்த கிரவுண்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது உங்களோட முடிவு? இப்போ கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 6 தொகுதி. 6 தொகுதியில் திமுக கூட்டணி 5 தொகுதியில் முன்னிலை, அதிமுக 1 தொகுதியில் முன்னிலை. நீங்கள் கேட்ட பத்மநாபபுரம் தொகுதியில் இப்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கேலன்ஸ் தான் லீடில் இருக்காங்க. இந்த கேண்டிடேட் மாற்றினது, கம்யூனிஸ்ட் கொடுத்து அதெல்லாம் எஃபெக்ட் இல்லை. நான் கேட்குறது, ஒரு சிட்டிங் அமைச்சரை மாத்துறப்ப அங்கே இருக்க லோக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு ஒரு அதிருப்தி இருக்கும், கூட்டணியோட ஜெல்லாகி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதே போல் பத்மநாபபுரம், ஏன்னா விலவங்கோடு கிள்ளியூரில் ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்ட் இருக்குது. அது இந்திய கம்யூனிஸ்டாக மாஸ்டருக்கு ஒரு கம்யூனிஸ்ட், ஏன்னா அது கேரளா இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது. ஆனால் பத்மநாபபுரத்தில் அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளோட செல்வாக்கு இருக்கா? இல்லை, எப்போதுமே நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடுவன்சி பக்கத்து கான்ஸ்டிடுவன்சி அந்த எஃபெக்ட் இந்த கான்ஸ்டிடுவன்சிலேயும் வரும். இது இல்லாமல் டிஎம்கே இது ஸ்ட்ராங்காக இருக்காங்க பத்மநாபபுரத்தில். ஸோ அவங்களோட ஓட் ஷேர் அப்படியே ஆக போகுது. போன மாதிரியே வருவாங்க அந்த ஓட் ஷேரு. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது. அது டிஎம்கேவோட ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது பத்மநாபபுரத்தில். இவர் சிட்டிங் இப்போது மினிஸ்டருக்கு இது கொடுக்காதனால, சீட் கொடுக்காதனால பெரிய பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி இங்கே ஒரு தொகுதி அதிமுக கூட்டணி செல்லுது. அது எப்படி பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த ஒரு சீட்டு கிடைக்குதுன்னு? கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு வைடான ஒரு ஸ்ப்ரெட் இருக்கு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது நம்ம எடுத்துக்கோம். அதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஒரு சீட்டு பிஜேபியோட தான் வருது. சார், அடுத்தது நம்ம பார்க்க போகிற மாவட்டம் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சார். அதில் மொத்தம் 5 தொகுதிகள் இருக்குது. கடந்த முறை 3 தொகுதிகளை திமுக கூட்டணியும் 2 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றிருந்துச்சு. இந்த முறை எப்படி சார் இருக்குது? எஸ்பெஷலி ஆலங்குளம் தொகுதி எப்படி? ஏன்னா ஆலங்குளத்தில் கடந்த முறை அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற மனோஜ் பாண்டியன் இப்போ திமுகவுக்கு வந்திருக்கார். திமுக சார்பில் மீண்டும் மனோஜ் பாண்டியன் அங்கே களமிறக்கப்படுகிறார். திருநெல்வேலி மாவட்டம் எப்படி சார் இருக்குது? திருநெல்வேலி மாவட்டம் 5 தொகுதிகள். இப்போ நிலைமைக்கு திமுக கூட்டணி 3 தொகுதியில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 2 தொகுதியில் முன்னிலை. இந்த 2 தொகுதியிலையுமே ஏடிஎம்கே லீட் பண்ணுறது ஸ்லெண்டர் மார்ஜினாக இருக்குது. ஒரு லெஸ் தென் 5% to 6% தான். இது ஸ்விங்கு எப்படி வேணால் வரலாம். கடைசி ஒரு வாரம் கேம்பெயின் ஃபுல் ஸ்விங்கில் போகும்போது எப்படி வேணால் வரலாம். ஆனால் மனோஜ் பாண்டியன் ஜெயிச்சிருவார். திமுக வெற்றி பெறும். திமுக மனோஜ் பாண்டியன் திமுக வெற்றி பெறும்.
அதில் டவுட்டே இல்லை. சார் அடுத்து நம்ம பார்க்க போற மாவட்டம் வந்து ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பிரிஞ்ச தென்காசி மாவட்டம். அதில மொத்தம் 5 தொகுதிகள் இருக்கு. அதில கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதியை திமுக கூட்டணியும், 2 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றுது. இந்த முறை எப்படி சார் அங்க இருக்கு? தென்காசி வந்து 5 தொகுதிகள். இப்போ இது வந்து திமுக கூட்டணி 3 தொகுதிகளில் முன்னிலை. அதிமுக கூட்டணி 2 தொகுதியில் முன்னிலை. லாஸ்ட் டைம் நடந்தா அப்படியே ஸ்டேட்டஸ் கோ மாதிரி. ஸ்டேட்டஸ் கோ தான் வருது. இங்க வந்து சசிகலாவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏன்னா இங்கேருந்து தொடங்கும். தென்காசி, திருநெல்வேலியிலேருந்து தொடங்குச்சுன்னா அப்படியே மதுரை வர வரைக்கும் இருக்கும். அவங்களோட அந்த ஃபேக்டர் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த ஃபேக்டர் நான் கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கே குறையுது. அவங்க ஏடிஎம்கே ஓட்டை தான் பிரிக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து ஃபேவர் தான் டிஎம்கேக்கு. இந்த 2 தொகுதி வந்து ஏடிஎம்கே லீடிங் எப்படி வேணால் போகலாம். அது டிபெண்ட்ஸ் எப்படி ஏடிஎம்கே ஓட் ஷேரும் டிடிவி தினகரன் ஓட் ஷேரும் பிரிக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. இல்லை, டிடிவியோட ஓட் ஷேர் வந்து அப்படியே அதிமுகவுக்கு, ஏன்னா அவர் கூட்டணியில் இருக்கிறனால. ஆக்சுவலி தென்காசி மாவட்டத்தில் இருக்க 3 to 4 தொகுதிகளில் வேட்பாளரை போட்டிருக்காங்க சசிகலாவோட அந்த கட்சி. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஹெவியாக பாதிக்கிறது வந்து திமுக. இல்லை, அது வந்து டிடிவி தினகரனோட ஓட் ஷேரையும் ஏடிஎம்கே ஓட் ஷேரையும் தான் சசிகலா பிரிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனி ஓட் ஷேர் இல்லை. சார் அடுத்தது நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து க்ளீன் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க திமுக கூட்டணி. இந்த முறை எப்படி சார் இருக்குது? முக்கியமாக இங்கே வந்து ராமநாதபுரத்தில் வந்து முதுகுளத்தூர் இருக்குது, அமைச்சர் சிட்டிக் அமைச்சர் ராஜகண்ணப்பனோட தொகுதி, ராமநாதபுரம் தொகுதி ஒன்று இருக்குது. இந்த 2 தொகுதிகள் எப்படி சார் இருக்குது? யாருக்கு ஃபேவராக இருக்குது? ராமநாதபுரம் வந்து 4 தொகுதிகள். திமுக கூட்டணி 4ம் ஸ்வீப் தான், 4 ஜெயிக்கிறாங்க. இவர் சிட்டிங் மினிஸ்டர் கண்ணப்பன் வந்து நல்ல மார்ஜினில் ஜெயிப்பார். இந்த ஒரு 7 to 8% மார்ஜினில் ஜெயிப்பார். ஒரு 15,000 ஓட்ஸில் ஜெயிப்பார். இது ரொம்ப சேஃபான டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. இல்லை, இங்கே வந்து நம்ம திமுக அதிமுக மட்டும் பேசுகிறப்ப தாவேக்கான ஒரு ஃபேக்டர் வந்து இந்த மாவட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஏன்னா நீங்கள் ஃபீல்டுக்கு போகிறப்ப தாவேக்காவோட ஃபேக்டர் எப்படி சார் இருக்குது இந்தந்த மாவட்டம்? அதாவது நம்ம பார்த்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, இப்போ பார்த்த ராமநாதபுரம், அடுத்து பார்க்க போகிற தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் எப்படி டிவிகேவோட டிவிகே தான் ரொம்ப கிராம சைடில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஓட் ஷேர் ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த சிட்டி பாக்கெட்ஸில் இருக்குது. ஆவரேஜாக இந்த மாவட்டத்தில் ஒரு 9 to 10%, மேக்ஸிமம் 11% அவ்வளோதான் இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஓட் ஷேர் இல்லை. இந்த 11% ஓட்டுங்கிறது கடந்த முறை யாருக்கு போட்ட ஓட்டுகளாக அவங்கள எடுக்கிறாங்க? அது அவங்க வந்து மெயினாக அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம், ஏடிஎம்கே ஓட் ஷேர் தானுங்க அவங்க மெயினாக எடுக்கிறாங்க. மெயினாக வந்து ஏடிஎம்கே ஓட் ஷேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அவங்களுக்கு. டிஎம்கேலிங்ஸ் ஓட் ஷேரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் அதை வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த தலித்ஸ் ஓட்ஸ் அப்படியே கன்சாலிடேட் ஆகுது இந்த மாவட்டங்களெல்லாம். யாருக்கு? டிஎம்கேலிங்ஸுக்கு. அதனால பெரிய பாதிப்பு டிஎம்கேக்கு இல்லை. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற ஓட்டு அது கண்டிப்பாக டிஎம்கேக்கு போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. அந்த ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு போயிட்டு இருந்துச்சு முதல்ல. அந்த ஓட்டு வந்து கொஞ்சம் விஜய்க்கு போகுது. அதனால தான் 10 to 11% வாங்குறாரு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து முத்துநகர் என அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடியில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கடந்த முறை வந்து 5 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணியும் 1 சட்டமன்ற தொகுதியை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றிருந்தது. முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சர் கீதா ஜீவன், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வந்து பாஜக நிற்குது. அதிமுக வந்து கீதா ஜீவனுக்கு எதிராக நிற்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அதிமுகவின் பலம் வாய்ந்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவோட கோவில்பட்டி தொகுதி தூத்துக்குடியில் தான் வருது. எப்படி சார் இருக்குது தூத்துக்குடி மாவட்டம்? தூத்துக்குடி 6 தொகுதிகள். இப்போ வந்து திமுக கூட்டணி 5 தொகுதியில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 1 தொகுதியில் முன்னிலை. இப்போ கீதா ஜீவன், மினிஸ்டர் கீதா ஜீவன் ஈஸி சேலிங் தான், நல்ல டிஃப்ரென்ஸில் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிடுவார். பட் அவர் மேலே கொஞ்சம் அவர் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அவர் மக்களை வந்து அவ்வளோ சந்திக்கிறது இல்லைன்னு. பட் ஸ்டில் அவரும் ஜெயிக்கிறாரு. இங்கே வந்து கடம்பூர் ராஜு கன்ஃபார்ம்டாக ஜெயிக்கிறார். அவர் தான் லீடில் இருக்கார்.
அவர் ஜெயிச்சிருவார். இல்ல நான் இங்க ஒரே ஒரு கேள்வி. திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரா அதிமுக போட்டிட்டு இருந்தா, ஃபைட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறீங்களா? பாஜக குடுத்தனால அது வந்து அவர் மேல அதிருப்தி இருந்தாலும் அது ஒரு ஒன் சைடா போகுதுன்னு நெனைக்கிறீங்களா? அதுதாங்க அந்த 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 தொகுதியெல்லாம் ஏடிஎம்கேயோட தொகுதி. அவங்க வந்து பிஜேபிக்கு குடுத்துட்டாங்க. பிஜேபிக்கு ஒண்ணும் பெருசா வந்து அங்க இல்ல. அ அங்கேயும் கன்சாலிடேஷன் ஆகுது. நாடா இது கன்சாலிடேஷன் ஆரம்பிச்சுச்சு டிஎம்கேக்கு. அந்த அந்த மாவட்டத்தில நல்ல கன்சாலிடேஷன் ஆகுது. அதோட ரீசன் தான் இதெல்லாம். இல்ல இந்த கோஸ்டல் பெல்ட்ஸ் வரப்ப, தாவேக்கா ஆரம்பிச்ச 2024லேருந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னன்னா, கோஸ்டல் ஓட்ஸ் எல்லாமே வந்து தாவேக்காக்கு வரும். அவங்க வந்து அத தான் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான கடற்கரை ஓர மாவட்டம். இந்த மாவட்டத்தில தாவேக்காவோட பிரசன்ஸ் எப்படி சார் இருக்கு? அதான் இந்த மாவட்டத்தில கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 11% to 12% 13% கூட சில தொகுதியில அதுக்கு மேல இவங்ககிட்ட அந்த இது இல்ல. ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது டிவி கேக்குங்க. ஏன்னா அன்ப்ரூவன் ஓட் ஷேர். இதுவரைக்கும் தெரியாது யாருக்கும். ஒரு அன்ப்ரூவன் ஓட் ஷேர். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னுட்டு இருந்தாங்கன்னா, அவங்க என்ன ஓட் பேங்க்ன்னு தெரியும். அவர் இந்த எலெக்ஷன்ல நிக்கல. அதனால வந்து அவங்க ஓட் ஷேரே வந்து 10 to 12 அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்குது. அதுக்கு மேல போ மாட்டேங்குது. அவங்க நெரேட்டிவே தப்புங்க. 2026 எலெக்ஷன் ஃபைட்டே வந்து டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ். இவங்க வந்து டிஎம்கேக்கும், டிவிகேக்கு அது அது ராங். இவங்க அந்த பொசிஷன்லேயே இல்ல. இவரு இன்னும் பெரிய லீடர் லேட் விஜயகாந்த் மாரி இல்ல. இவர் மாரி இல்ல. வெறும் ஒரு ஸ்டார் அவ்வளோதான். விஜயகாந்தே வந்து 8% வாக்குகளா நம்ம இப்பயே அவருக்கு 13% அதாவது நம்ம சர்வேல 10 to 11 குடுக்குறப்ப, ஹி இஸ் ப்ரூவன் தானே. அவர் ஒரு ஆமாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறாரு. சரி சும்மா இவருக்கு போடலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. பட்டு எப்போதுமே இப்போ தெரியும். யங்ஸ்டர்ஸு, யூத்து, விமென் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க. அந்த டைடு வரும்போது உங்களுக்கு எப்போதுமே எந்த எலெக்ஷன் இருந்தாலும், இந்த வின்னிங் ஹார்ஸ்ம்பாங்க. அந்த வின்னிங் ஹார்ஸ் கூட தான் அப்படியே போவாங்க. ஸ்பார்க் பிளஸ் எலெக்ஷன் செலெக்ஷன் ரிப்போர்ட் 2026ல அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கடந்த 2021 தேர்தலில் 6 தொகுதியில் திமுகவும் 1 தொகுதியில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த தடவை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு சார்ட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார். விருதுநகர் மாவட்டம் 7 தொகுதிகள் மொத்தம். இப்போ நிலவரப்படி திமுக கூட்டணி 6 தொகுதிகள் முன்னிலை. அதிமுக கூட்டணி 1 தொகுதியில் முன்னிலை. சிவகாசி தொகுதியில் அப்படியே இவர் நிற்கிறார். அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி நிற்கிறாரு. அவருக்கு எப்படி இருக்கு கள நிலவரம்? சிவகாசி டஃப் ஃபைட்டாக தான் இருக்கு. டஃப்பாக தான் இருக்கு. தங்கம் தென்னரசு மற்றும் KKS ராமச்சந்திரன் 2 பேரும் நிற்கிறாங்க. அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? இல்லை, திருச்சிலையும் அருப்புக்கோட்டையிலையும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. 2 அமைச்சர்களும் ஜெயிச்சிருவாங்க. இந்த மாவட்டத்தில் வந்து ஏடிஎம்கே வந்து அந்த சசிகலா ஃபேக்டர் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து டிஎம்டிகே ஃபேக்டர் ஒர்க் ஆகுது. பல ஃபேக்டர்கள் ஒர்க் ஆகுது. டிஎம்டிகே டிஎம்கே அலையன்ஸ் வந்தனால அந்த ஃபேக்டர் வந்து ஒரு ஓட்டு ஷேர் வந்து மாறுது. சசிகலாவோட ஃபேக்டர் அதுவும் வேலை செய்யுது. இந்த மாவட்டத்தில் ஓபிஎஸோட இதுவும் டிஎம்கேல ஜாயின் பண்ண அதுவும் ஒரு ஃபேக்டர் வந்து பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கே ஓட்டு தான் பிரிக்கிறாங்க அவங்க எல்லாம். ஓபிஎஸ் டிஎம்கே ஜாயின் பண்ணது அந்த கோர் ஓட்டு முக்குளத்தூர் அதெல்லாம் இங்கே டிஎம்கேக்கு வருது. அதே மாதிரி சசிகலா என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கே ஓட்டை தான் இங்கே பிரிக்கிறாங்க. டிடிவி தினகரன் என்ன வாங்கினாலும் அதையும் பிரிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல எல்லாம் சவுத்தில் ஏடிஎம்கே ஓட் ஷேர் தான் கம்மியாகுது. எல்லாமே டிஎம்கே ஃபேவராக மாறுதுன்னு சொல்றீங்க. இவங்க வாங்குறது எல்லாம் ஓட் ஷேர் ஒரு 2%, ஒரு 1.5% எல்லாம் வாங்குறது. இது வந்து டிஎம்கே என்ன ஆயிரும்னா அந்த பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் டைம் என்ன வாங்கினா இன்டாக்டாக இருக்கும். ஏடிஎம்கே டவுன் ஆகும். இதில் ஏன் நான் இந்த கேட்குறேன்னா, இந்த விருதுநகர் தொகுதியில் எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு கம்மியான மார்ஜினில் ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி டிஎம்டிகே ஃபேக்டர் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லைங்க, அதானுங்க 5000 ஓட்டில் தானே தோத்தாரு. அது கடைசியில் வந்து ஒரு பெரிய மிராக்கிள்.
இவர் விஜய் பிரபாகரன் வந்து கேண்டிடேட் யங்ஸ்டருங்க. அது எப்போதுமே வந்து அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இவங்களுக்கு டிஎம்டிகேக்குன்னு ஒரு ஓட் ஷேர் இருக்குது. ஒரு 3-4%, 5%, ஒரு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு யார் நின்னாலும் டிஎம்டிகேல ஒரு 7,000லேருந்து 10,000 ஓட்டு இருக்குது. இப்போது விஜய் பிரபாகரன் நிற்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸி, இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி. சாத்தூர் தொகுதியில் வந்து நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் தொகுதி மாதிரி இந்த வாட்டி கேட்டு வாங்கி இங்கே போட்டிடுறதா சொல்கிறாரு. அவருக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு வராங்கனாலே அவங்க வீக்குன்னு அர்த்தம். சாத்தூர் வந்து நெக் டு நெக் தான் இருக்கும். அவ்வளோவெல்லாம் ஈஸியாக வந்து இவர் ஜெயிக்க முடியாது. ஆக்சுவலாகவே இது வந்து டிஎம்கே லைன்ஸுக்கு தான் ஃபேவராக இருக்கும் இப்போது. இவர் கொஞ்சம் கஷ்டம்தான். நயினார் நாகேந்திரன் அங்கே திருநெல்வேலி நின்னாலும் ரொம்ப மோசமாக தோப்பார், ரொம்ப மோசமாக தோப்பார். சாத்தூரில் வந்து இவங்களுக்கு பேஸே இல்லைங்க. பிஜேபிக்கு பெரிய பேஸ் எல்லாம் இல்லை. இவருக்கு இந்த தடவை ரொம்ப கஷ்டம்தான் நயினார் நாகேந்திரனுக்கு. இப்போ நீங்கள் தொகுதியிலிருந்து தொகுதி மாறினா வீக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி அப்படி தானே மாறுறாரு. அப்போ அவரோட இது எப்படி இருக்குது? இல்லை, செந்தில் பாலாஜி வந்து என்ன மார்ஜினில் ஜெயிச்சார், வெஸ்ட் ஜோனில் வந்து எல்லா எலெக்ஷனும் எப்படி கொண்டு போனார், எப்படி டிஎம்கே இருந்துச்சு, எப்படி வந்து உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி தேர்தல் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்வீப்பு. அப்போ வந்து அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா மெயினாக சாத்தூரில் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பேஸ் இல்லை, அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் தேனி மாவட்டம். இந்த தொகுதியில் வந்து ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைஞ்சு சீட் வாங்கி நிற்கிறாரு. அது போடி நாய்க்கு ஒரு தொகுதியில். அதுவும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பெரியகுளம் தனி தொகுதியில் போட்டிடுறாங்க. இதை பற்றி கள நிலவரம் என்னங்கிற சட்ட கேட்பேன். இது வந்து தேனி மாவட்டம் 4 தொகுதிகள். இப்போது 3 தொகுதியில் டிஎம்கே லைன்ஸ் முன்னிலை, ஒரு தொகுதியில் ஏடிஎம்கே லைன்ஸ் முன்னிலை. போடி நாயக்கர் ஓ பன்னீர்செல்வம் கம்ஃபர்டபுள் மார்ஜினில் ஜெயிப்பார். ஒரு 30,000 to 35,000 ஓட்ஸில் ஜெயிப்பார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வீக் ஆகிடுது. ஏன்னா சசிகலா ஃபேக்ட்ரி இங்கேயும் வேலை செய்யுது. ஓபிஎஸ் ஃபேக்ட்ரி அவர் வந்து ஏடிஎம்கே ஓட்ஸும் அவங்க கம்யூனிட்டி ஓட்ஸும் வரும். சசிகலா வந்து ஏடிஎம்கே ஓட்ஸு தினகரன் ஓட்டை பிரிக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுது, இந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கே வீக் ஆகிடுறாங்க. ஓட்டு வந்து வாக்கு வந்து பிரிக்கிறதுனால ஏடிஎம்கே வந்து ரொம்ப வீக் ஆகிறாங்க இந்த இடத்துல. இப்போ நான் கேட்குறதுன்னா, ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து அதிமுகவோட இன்னொரு முகமாக பார்த்தாங்க. அப்படிப்பட்ட அதிமுக முகமாக பார்த்த ஒரு வேட்பாளரை, ஒரு நபரை வந்து திமுகவுக்கு வந்து போட்டியிடும்போது 35,000 வாக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஜெயிப்பார்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஓபிஎஸ்னால தான் போடி நாயக்கனூர்னு தேனி மாவட்டமே அவர் ஸ்ட்ராங்கு. இப்போ இந்த காஸ்ட் ஃபேக்டரி இங்கே வேலை செய்யுது சார். ஓபிஎஸ் அவங்க கம்யூனிட்டி ப்ளஸ் முதலையே தலித் கன்சாலிடேஷன் அங்கே டிஎம்கே லைன்ஸ் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் இதாகும்போது மைனாரிட்டிஸு இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது இவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேக் வாக்கோவராக இருக்கும். பெரியகுளம் தனி தொகுதியில் விசிகாவுக்கு இந்த தாட்டி திமுக கூட்டணி இடம் ஒதுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு போட்டிடுறான்னு நினைக்கிறேன் விசிகே. அவங்களோட எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு? இந்த தொகுதி கொஞ்சம் டஃப்பாக தான் தெரியுது. இந்த தொகுதி விசிகே விட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே லைன்ஸ் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், அங்கேயும் பாருங்கள் இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. தலித் ஓட்ஸு, ஓபிஎஸ்ஸு, சசிகலா இவங்கெல்லாம் எவ்வளோ பிரிக்கிறாங்க. தின் மார்ஜினில் கூட இவர் வந்துடலாம். இப்படி தான் பல தொகுதிகள் வரும். இதில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து எந்த அளவுல இருக்காங்க? ஏன்னா இதில் வந்து குறிப்பிடத்தகுந்த மாதிரி அந்த மாவட்ட செயலாளர் இருக்கார். நிறைய சர்ச்சைகளையும் அவர் பேரில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இவரோட ஓட் சதவீதம் எவ்வளோ இருக்காங்க? டிவிக்கு இங்கேயும் அந்த பர்சன்டேஜ் தானுங்க 8 to 11 தான். 8 to 11 தான் அவங்க வராங்க. அதுக்கு மேலே எங்கேயும் இல்லைங்க அவருக்கு. 8 to 11 தான். அப்படியே ஸ்விங் ஆகிட்டே இருக்குது. போன தடவை எடுத்தது அப்படியே தான் இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் 1% ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. அது வந்து சிட்டியில் பெனிட்ரேட் ஆகுது சில இதில். பட்டு கிராம சைடு எல்லாம் பெனிட்ரேட் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம்
மதுரை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2021 தேர்தலில் 10 தொகுதியில் 5 தொகுதியில் அதிமுகவும் 5 தொகுதியில் திமுகவும் ஒரு நெக்க நெக்கு இருக்கிற ஒரு மாவட்டமாக பார்த்தோம். இந்த தடவை வந்து எப்படி இருக்குங்கிறத கலந்துரை சார்ட்ட கேட்போம். சார், மதுரை 10 தொகுதிகள். இப்போ நிலவரம் வந்து திமுக 5 இடங்களில் முன்னணி, அதிமுக கூட்டணி 5 இடங்களில் முன்னணி. அதே ஸ்டேட்டஸ் கோவா தான் தெரியுது. பட் ஒரு 2 சீட்டு வந்து ஸ்விங் ஆகலாம். ஸ்விங் ஆனால் அது வந்து டிஎம்கேக்கு தான் ஸ்விங் ஆகும். ஏடிஎம்கே அவ்வளோதான், மேக்ஸிமம் 5 தான் அவங்களுக்கு. அதுக்கு மேலே ஸ்விங் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அவங்களுக்கு. இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த ஒரு தொகுதியாக வந்து திருப்பரங்குன்றம் தொகுதி. இந்துத்துவ அமைப்புகள் வந்து பல போராட்டங்கள் பண்ணி இந்திய அளவில் ஒரு பெரிய சர்ச்சையை வெடித்து கம்யூனல் ஓட்டு பொலரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? திருப்பரங்குன்றம் வந்து டிஎம்கே லைன்ஸ் இந்த தடவை வின் பண்ணிடுவாங்க. அந்த அவங்க இப்போ அந்த இஷ்யூ, திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து போலரைசேஷன் ட்ரை பண்ணாங்க. அந்த போலரைசேஷன் ஆகலை இவங்களுக்கு, பிஜேபிக்கு ஆகலை. அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ லோக்கல்ஸ் யாருமே சப்போர்ட் இல்லை. வெளியிலேருந்து வந்து தான் இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துச்சு. கோர்ட் கேஸு அதுக்குள்ளே போக வேண்டாம் வந்தது. அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஈஸியாக ஜெயிக்கிற தொகுதி திருப்பரங்குன்றம் ஏடிஎம்கேக்கு எப்போதுமே. இவங்க பண்ண இஷ்யூனால ஏடிஎம்கே அங்கே தோக்குறாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தில் பாருங்கள், விஜய்க்கு வந்து ரொம்ப கம்மியாக வரும் பர்சன்டேஜ். ஏன்னா அந்த இஷ்யூவே அவர் எடுக்கலை. அந்த இஷ்யூ எடுக்கலை. அது அப்போசிஷன் பார்ட்டிஸ் எடுத்துருக்கணும். அப்போசிஷன் பார்ட்டி அவர் எடுத்துருக்கணும், அது எடுக்கல. இந்த தொகுதியில் அவருக்கு ரொம்ப மைனஸ் ஆகும் பாருங்க. திருப்பரங்குன்றம் ஏன் கேட்குறேன்னா, அதோட சிட்டிங் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவை எதிர்த்து ஒரு புதுமுக வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளரை திமுக வந்து போட்டியிட வச்சிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்டை எதிர்த்து ஒரு ஃப்ரெஷர் வரப்போ ஆல்ரெடி அந்த திருப்பரங்குன்றம் வந்து ஒரு கிராமங்கள், அதாவது அர்பன் வந்து கம்மியாகவும் ரூரல் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு அவருக்கு ராஜன் செல்லப்பா வந்து ஒட்டுமொத்த மதுரை மக்களுக்கும் தெரியும், ஏன்னா மேயராக இருந்திருக்கார். திருப்பரங்குன்றம் மக்களுக்கு பரிச்சயமாக இருக்கிறப்ப அங்கே வந்து ஏன் வந்து ஏடிஎம்கே இவ்வளோ செட்பேக் ஆகுது? ஏன்னா இந்த மாதிரி ஒரு தொகுதியில் செட்பேக் ஆனால் இதோட ரிஃப்ளெக்ஷன் என்டையரான அது பக்கத்தில் இருக்க தொகுதியும் ஆகாதா? இல்லைங்க, இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் இவங்களை இதாகிடுச்சு. இந்த கான்ட்ரவர்சி வந்து இவங்களுக்கு டவுன் ஆகிடுச்சு. அது லேடி கேண்டிடேட்டுங்க ஃபஸ்ட்டு. இது மக்கள் வந்து எப்போதுமே எத்தனை தடவை நம்ம இவருக்கே போட்டிருக்கிறது, ஒரு கேண்டிடேட் படித்த கேண்டிடேட் வராங்க, படித்த கேண்டிடேட் அது. அதனால மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து மதுரை மத்திய தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பிடிஆர் அவரை எதிர்த்து சினிமா இயக்குனர் திடீர்னு புதிய நீதி கட்சியில் இணையிறாரு. இணைஞ்சு அடுத்த நாளே வந்து அவர் மதுரை மத்திய தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இவர் வந்து அந்த அளவுக்கு பிடிஆர் அவருக்கு வந்து டஃப் கொடுப்பாரா? இல்லைங்க, நம்ம பார்த்தா விஜய்க்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சி சுந்தருக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை. வேறு ஏதோ நல்ல ஏடிஎம்கே கேண்டிடேட் போட்டிருந்தா கூட ஒரு 4 to 5%, 6% ஃபைட் பண்ணியிருக்கலாம் பிடிஆர் பழனிவேல். இப்போ வந்து பழனிவேல் தியாகராஜன் ஈஸியாக வந்துடுவாருங்க. இந்த தொகுதி எனக்கு என்னமோ கடும் போட்டி இருக்கும் போல் இருக்கு. சி சுந்தருக்கும் டிவிகேக்கும் இருக்கும் போல் இருக்கு. ரெண்டாவது இடம் யார் பிடிக்கிறதுக்கு போட்டி இருக்கும். அப்போ வந்து கம்ஃபர்டபுள் மார்ஜினில் பிடிஆர் திருப்பி வந்துடுவார். டிஎம்கே நல்லா கன்சல்டேட் பண்ணிட்டாங்க. இங்கே இந்த தொகுதியை நல்லா கன்சல்டேட் பண்ணிட்டாங்க. இவர் தான் ஜெயிப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து சிவகங்கை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வந்து 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் திமுகவும் 1 தொகுதி அதிமுகவும் கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை எப்படி இருக்குது அப்படின்னு கள நிலவரம் எப்படி இருக்குங்கிறது சார்ட்ட கேட்போம். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து 4 தொகுதிகள். திமுக கூட்டணி 3 தொகுதியில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 1 தொகுதியில் முன்னிலை. இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பார்க்கப்படும் தொகுதி வந்து காரைக்குடி தொகுதி. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரடியாக நிற்கிறாரு. அதே மாதிரி இந்த தொகுதியில் வந்து அமமுக வேட்பாளர் தேர்புகி பாண்டி அவரும் நிற்கிறாங்க. அது இல்லாமல் காங்கிரஸ் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க கடந்த முறையை ஒப்பிடும்போது. பத்தாவதுக்கு தாவேகா வந்து ஒரு வேட்பாளர் வந்து பிரபலமாயிட்டு இருக்காரு. ஸோ இந்த தொகுதியில் எப்படி நிலவரம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தொகுதி வந்து
டிஎம்கேலேருந்து ஜெயிச்சிருவாங்க. டஃப்பாக இருக்கும். லெஸ் தென் 3%, 4% தான் வரும். இந்த இடத்துல சீமான் வந்து 2வது இடத்துக்கு வந்துடுவார். தமிழ்நாட்டிலேயே ஒரு தொகுதி 2வது இடத்துல வராருன்னா என்டிகே இந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் 3வது இடத்துக்கு போயிடுவாங்க. டிவிகே வந்து இந்த இடத்துல வந்து 4வது இடம். இந்த இடத்துல 4வது இடத்துக்கு தான் டிவிகே வருவாங்க. இந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கும் இவருக்கும் என்டிகே சீஃப் சீமானுக்கும் டஃப் ஃபைட் இருக்கும். பட் வந்து இவங்க அலையன்ஸ் அரித்மெட்டிக்கில் இவங்க ஜெயிச்சிருவாங்க. இவங்க அது எப்போதுமே அப்படி தான் இருக்குது காரைக்குடி. அதனால இது வந்து இவர் சீமான் வந்து 2nd பிளேஸ் தான் வருவார். பட் கணிசமான வாக்குகள் வாங்குவார். கடந்த 2021ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் சவுத்தில் சேம் திஸ் இஸ் த பேட்டர்ன். அதாவது கமலஹாசன் காங்கிரஸ் நின்னாங்க, அதிமுக கூட்டணியில் பிஜேபி நின்று ஒரு 1500 ஓட்டு மார்ஜினில் தான் வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிக்கிறாங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கே காரைக்குடிக்கு வந்து, ஏன்னா தேர்போகி பாண்டி அமமுகவில் இருக்கிறப்பயே ஒரு கணிசமான கிட்டத்தட்ட ஒரு 25% வாக்குகளை பெற்றிருந்தார். ஹச்ராஜ் அங்கே போட்டிட்டதுனால 2nd பிளேஸ் 3rd பிளேஸுக்குமான வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட 1 or 2% தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5000 ஓட் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி க்ளோஸ் கான்டாக்ட் ஃபைட் வரப்போ இது வந்து இந்த காரைக்குடி தொகுதி வந்து லாஸ்ட் 3 டேஸில் தான் இந்த டிசிஷன் ஆகுமா? இல்லைங்க, இப்போ இது எல்லாம் வந்து எல்லாம் இதில் வந்து என்டிகே, இது ஏடிஎம்கே அலையன்ஸு, அப்புறம் இவங்க டிவிகே எல்லாம் ஓட்டு பிரியுது. இவங்க வந்து அந்த 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 காரைக்குடி தொகுதியில் இவங்க ஓட் ஷேர் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ்க்குன்னு ஒரு இது இருக்குது. இங்கே வந்து பிசிக்கும் முன்னாள் அமைச்சர் பி சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஒரு வாய்ஸ் அந்த தொகுதியில் இருக்குது. காரைக்குடி தொகுதியில் நல்ல வாய்ஸ் இருக்குது. அதனால் அவங்க வந்து அப்படியே தக்க வச்சிருவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் தான் சீமான் வந்து எல்லா தோட்டையும் பிரிப்பார். ஏடிஎம்கே ஓட்டும் பிரிப்பார், டிவிகே ஓட்டும் பிரிப்பார், டிஎம்கேல சில சதவீதம் டிஎம்கே அலையன்ஸ் ஓட்டையும் பிரிப்பார். அதனால தான் சொல்கிறேன், இவர் 2nd பிளேஸ் வந்துடுவார். அதாவது சீமானுக்கு போகக்கூடிய வாக்குகள் பெரும்பாலான வாக்குகள் அதிமுக வாக்குகளாக, அதிமுக வாக்கு இருக்குது, சில சதவீதம் டிஎம்கே அலையன்ஸ் வாக்கு இருக்குது. அங்கே கொஞ்சம் காங்கிரஸ் கொஞ்சம் ஃபுட்ஹோல்ட் இருக்குது காரைக்குடியில். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து இந்த தொகுதி டைட்டாக இருக்கும். பிலோ 5% போலிங் ஒரு 7000 8000 இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் சீமான் வந்து 2வது இடம் கன்ஃபார்ம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கடந்த முறை 6 தொகுதியில் 5 தொகுதி திமுகவும் 1 தொகுதியில் வந்து அதிமுகவும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்போம். புதுக்கோட்டை 6 தொகுதியில் இப்போ நிலவரம் வந்து திமுக கூட்டணி 5 இடங்களில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 1 இடத்தில் முன்னிலை. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கோவாக தான் தெரியுது. இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரலைங்க. இதில் முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர் வந்து போட்டிடுறாரு மறுபடியும். அவருக்கு எப்படி இருக்குது? ஏன்னா போன தடவை வந்து ஜெயித்தாலும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தார். அவரோட 5 வருஷம் பணியை வந்து எப்படி பார்க்குறாங்க? மறுபடியும் அவருக்கே வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? புதுக்கோட்டை அவர் ஜெயிச்சிருவாருங்க. அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். அந்த ஒரு தொகுதி வந்து என்ன இங்கே வந்து சிட்டிங் அமைச்சர் மிஸ்டர் ரகுபதி, அவர் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அவர் மேலே இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி. பட் அதையும் தாண்டி அவர் ஜெயிக்க போகிறார். அதையும் தாண்டி அவர் ஜெயிக்கிறார். அவர் வந்து ஒரு மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3% மேக்சிமம். அவரோட மார்ஜின் 5000-6000 ஓட்டு தான் அவர் இது பண்ணுவார். இன்று சில மாவட்டங்களின் கள நிலவரங்களை அக்னி நியூஸ் சர்வீஸ் சிஇஓ சுரேஷ்குமார் சார் கூட நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி மற்ற மாவட்டங்களோட நிலவரங்களை நாளை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இது ஸ்பார்க் ப்ளஸ். வணக்கம்.